செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி வந்து எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பொருந்தும். ஏன்னா ஒரு குடும்பத்துல நல்ல தொழில் செய்யறாங்க, நல்ல வேலையில இருக்காங்க, நல்ல சம்பளம் வருது அப்படின்னாதான் அந்த குடும்பம் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அதனால வந்து பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. அதே மாதிரி தொழிலையும் வந்து தெய்வத்துக்கு சமமா வந்து வச்சது இதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எப்பவுமே வீட்டில் நடக்கிற பூஜைகள் தான் வந்து காட்டுவோம். இந்த வருஷம் வந்து நான் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்ல செஞ்ச சரஸ்வதி பூஜை தான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய வந்து பேசலாம், நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைனா என்ன விஷயம் நினைவுக்கு வரும், என்ன நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நேற்று சாயங்காலமே வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே சரஸ்வதி பூஜைக்கு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து இந்த மாதிரி வந்து கழுவி விடுறது, துடைக்கிறது, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பத்திரப்படுத்துறது, பழசெல்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம். ஏன்னா மற்ற நாளில் வந்து நமக்கு அதுக்கான நேரமும் இருக்காது. அது வந்து பிள்ளைங்க ரெகுலராக நமக்கு வரனால அதை வந்து நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறனால நிறைய கடைகள், நிறைய வந்து தொழில் நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு நாளை தவற விடாம கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. அதாவது உழைக்கிறது வந்து நம்ம 365 நாள் உழைச்சாலும் அந்த உழைப்புக்கான அந்த ஒரு தெய்வ வழிபாட்டு மூலமா நன்றியை செலுத்துற விதமா வந்து இந்த ஆயுத பூஜையை நம்ம நிறைய பேர் வந்து பாக்குறோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து செஞ்சு நம்ம கூட இருக்கவங்க, நம்ம கிட்ட வரவங்க, அது வந்து வேலை செய்யற ஆட்களா இருக்கலாம், இல்ல படிக்க வர பிள்ளைகளா இருக்கலாம், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சந்தோஷமா ஏதாவது வந்து செஞ்சு சாமி கும்பிடணும் ஒன்னா சேர்ந்து அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆன்மீகத்தோடு சேர்ந்த நிறைய விசேஷ நாட்களை வந்து முன்னோர்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி மதம் இனம் இதெல்லாம் கடந்து எல்லோரும் வந்து ஒன்று அப்படின்னு ஒரு நிற்கிற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லக்கூடியது படிக்கிற பயிலகங்கள் தான். அப்படி ஒரு அமைப்பு, அந்த மாதிரி ஒரு தொழிலை வந்து ஆண்டவன் வந்து எங்களுக்கு கொடுத்ததுல நான் முதல்ல வந்து ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்க எல்லா குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்களும் வந்தாங்க. எல்லா மதத்தினரும் வந்து இருக்காங்க, நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆயுத பூஜையை நடத்துறதா நாங்க வந்து நினைக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து எடுத்து செய்யல, பிள்ளைங்க வந்து செய்யறாங்க. அதுல வந்து நாங்க வந்து சாமி கும்பிட்றோம். இந்த மாதிரி வந்து ஒரு பேட்சுக்கு அப்புறம் இன்னொரு பேட்ச் பிள்ளைங்க வருவாங்க. வருஷம் வருஷம் பிள்ளைங்களோட அந்த நிறம் மாறலாம், அந்த முகம் மாறலாம், எண்ணங்கள் கூட மாறலாம். ஆனா வந்து மனசு அப்படிங்கிறது ஒரே ஒரு இனம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இனத்துல எல்லாருமே வந்து அடங்குறோம். எங்களுக்கு வந்து எங்க பயிலகங்கள்ல வர பிள்ளைகள் எல்லாமே நாங்க சொல்றது கேட்கிற பிள்ளைகள் தான். ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய பிள்ளைகள் யாரும் வர்றதில்ல. ஆரம்பத்துல கொஞ்சம் வந்து நம்ம சொன்னா கூட அதை வந்து எங்களுக்காகவாவது மாத்திக்கிட்டு இங்க வந்து கரெக்டா இருக்க நிறைய பிள்ளைங்க வந்து இருக்காங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒரு பையன் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. இதே மாதிரி போன வருஷம் வந்து ஒரு பொண்ணு வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஸோ காலில் விழுற பழக்கங்கிறது எனக்கு பிடிக்காது. தெய்வத்து காலில் மட்டும்தான் விழுவணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஆனாலும் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி, சின்ன பையன் தான், 9th படிக்கிறான். அவங்க அம்மா அப்பா மேபி சொல்லி அமைச்சிருக்கலாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க பையனை வந்து நாங்க எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி அவனையும் வந்து வாழ்த்துறோம். பிள்ளைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி அலங்காரம் பண்ணது, அந்த தோரணங்கள் கட்டினது, அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றினது முதற்கொண்டு அவங்களதான் நாங்கள் எல்லாமே வந்து பண்ண சொன்னோம். நாங்களும் வந்து செஞ்சாலுமே அவங்க இல்லைன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லைஃப்பை வந்து இவ்வளோ நல்லபடியாக வந்து லீட் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா பிள்ளைங்களோட அந்த கட்டண அந்த ஃபீஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு இதில் வந்து இன்னைக்கு இந்த ஒவ்வொரு வருஷமும் முன்னுரிமை கொடுத்து அவங்களதான் வந்து செய்ய சொல்லுவோம். இது அவங்களுடைய இடம், அவங்க தான் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிள்ளைகள் வந்திருந்தாங்க. இன்னும் சில பேரெல்லாம் வர முடியல. ஒரு சிலர் வந்து அவங்க வீட்லைகள் வேலைகள் இருக்கும் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வரலைனாலும் அவங்க மனசெல்லாம் இங்கேதான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே சொன்னோம், நீங்கள் எல்லாருமே வந்து நடத்தி கொடுக்கணும் நல்லபடியா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தாயார் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் வந்து வீட்டில் இருக்க சரஸ்வதி சிலையை, வெண்கல சிலையை வந்து எடுத்துட்டு அங்கே போய் வச்சுட்டேன் இந்த வருஷம். அங்கே வச்சு அவங்களுக்கும் வந்து இந்த வருஷம் அங்கே வந்து எல்லா பிள்ளைகளும் இருக்கிற இடம், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல அவங்களும் வந்து சந்தோஷமா அந்த வைபை வந்து, அந்த பாசிட்டிவ் வைபை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி சிலையை வந்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் அங்கதான் வந்து இன்னைக்கு வந்து பூஜை வந்து நான் வீட்டுல இருக்க சிலைக்கு வந்து பண்ணினேன். ரொம்ப சந்தோஷமா
நல்லபடியா வந்து பழங்கள், பொரி, பொட்டுக்கடலை, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், கதம்ப மாலை எல்லாமே போட்டு சரஸ்வதி தாயாரை நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டோம். எங்களுக்கு வந்து அடுத்த வருஷமும் இதே மாதிரி பிள்ளைகள் நிறைய வரணும், நிறைய பேர் வந்து படிக்கணும். இங்க படிச்ச நிறைய பேர் வந்து அரசு வேலையில இருக்காங்க. அதுக்கு இந்த சர்டிபிகேட் வந்து ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நல்லபடியா வேலை கிடைக்கணும், நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்களும் வந்து வேண்டிக்கிறோம். இந்த சரஸ்வதி பூஜையில ரொம்ப சந்தோஷமா வந்து எங்க குடும்பம்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டியூட்ல இருக்க இந்த பிள்ளைகளோட சேர்ந்து, இந்த குடும்பத்திலோட சேர்ந்து நாங்க வந்து சரஸ்வதி பூஜையை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வருஷமும் நல்லபடியா கொண்டாடணும். 50வது வருஷத்தை எட்டக்கூடிய அந்த நிறுவனத்தை நல்லபடியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவல்ல வளரணும் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தாயாரை வந்து வேண்டிக்கிட்டு, அங்க இருக்கிற புக்ஸ், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட புக்கு, டைப்ரைட்டிங் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் வச்சு, அப்புறம் யோகியோட புக்கையும் அங்கே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன், அங்கே வந்து வச்சு, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட்டோட சாவி எல்லாத்தையும் வச்சு நல்லபடியாக வந்து வேண்டியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுற அக்கா வந்து வருவாங்க வாரத்துக்கு 3 நாள், அவங்களையும் வந்து வர சொல்லியிருந்தோம். அவங்களோட பொண்ணும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வர சொல்லி சாமி கும்பிட்டது. எல்லாரையும் வந்து சாமி கும்பிட கூப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இங்கே இருந்து நம்ம கூட இருந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகி நல்லபடியாக வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து கரெக்டாக வந்துருவாங்க. அதாவது இங்க முடிச்சுட்டு போனவங்களும் வரும்போது இங்க இருந்து இல்லாம இங்க வந்து படிக்காதவங்களும் சரி, நம்ம மேல ஒரு அன்புனால வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து சேர்த்து வச்ச ஒரு பெரிய சொத்துன்னே சொல்லலாம். பிள்ளைகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ரெஸ்பெக்டா ஒரு நல்லபடியா வந்து கலந்துக்கிட்டு, நம்மளோட இடம் இது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு இருக்குல்ல, அப்படின்னா மட்டும்தான் இங்க வர முடியும். இது வந்து அவங்க இடம், அவங்க பண்றாங்க, இதுல போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களால வந்து இங்க வந்து இவ்வளவு தூரம் வர முடியாது. இதே பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமும் வந்திருந்தாங்க. போன வருஷம் லோயர் பண்ணாங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இந்த வருஷமும் வந்திருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கூட சொன்னேன், பிள்ளைங்க ரொம்ப வரல அப்படின்னா விட்டுருங்க, நம்ம செவ்வாய்க்கிழமை சாயங்காலமே சாமி கும்பிட்டலாம் இருக்கிற பிள்ளைங்களை வச்சு அப்படின்னு சொன்னேன். இல்ல பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க, அவங்களுக்காக நம்ம வந்து திறந்து வைக்கணும் அன்னைக்கு, இங்க வந்து அவங்க வந்து சாமி கும்பிடுறது வந்து இன்னமும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரன் சொன்னாரு. அதுபடியே வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பெண் பிள்ளைகளுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ஆண் பிள்ளைகளும் வந்திருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பசங்களை பொதுவாக வந்து என் வீட்டுக்கு ரொம்ப கண்டிஷன் பண்ணுவாரு, இங்க நிக்க கூடாது, அங்க பேசக்கூடாது, கரெக்டா போகணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கண்டிஷன் பண்ணுவாரு. நான் வந்து பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப கண்டிஷனா இருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிக்குவோம். அப்படி இருந்துமே அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா பசங்க வந்து நிற்கிறாங்க, இவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சரஸ்வதி பூஜையில எல்லாருடைய அந்த பங்கும் வந்து இருக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த போன வருஷமும் சரஸ்வதி பூஜைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனுடைய வீடியோ கூட இருக்கும், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். இந்த வருஷமும் நல்லபடியா தேங்காய் வாழைப்பழமா வச்சு நல்லபடியா வந்து நெய்வேத்தியம் வந்து சரஸ்வதி தாயாருக்கு பண்ணியாச்சு. கல்வியா செல்வமா வீரமான்னு கேட்டா முதல்ல இடத்துல இருக்கிறது கல்விதான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அறிவு மூலமா தான் மற்ற அறிவுக்களை நம்ம வந்து செல்வமான அறிவும் சரி வீரமான அறிவும் சரி சேர்த்துக்க முடியும். கல்வின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம தற்குறியாதான் வந்து இருக்க முடியும். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த 6ஆம் அறிவை யூஸ் பண்ணாம மற்றவங்க சொல்றதை கேட்டு அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்றதுங்கிறது கல்விக்கான அழகு கிடையாது. கல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கான அறிவு, நமக்குள்ள இருக்கிற நாலேஜை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை சரியா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறவங்களால மட்டும்தான் மற்றவங்க சொல்றதுலயும் என்ன நியாயம், 2 தரப்பு நியாயத்தையும் பாக்குறவங்க தான் சால சிறந்தவங்க, நல்ல வந்து முற்றும் துறந்த கல்வி கற்றவங்கன்னு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு ஒருத்தங்க பின்னாடியே போறதும் இன்னொருத்தவங்க சொல்றது மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசாம 2 சைட்ல என்ன தப்பு இருக்கு, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக பாதிப்பு இருக்கு, அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சு நம்ம இந்த கல்வி மூலமா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து யோசிக்கிறோம். இந்த கல்வி மூலமா நிறைய பேர் என்னையும் சேர்த்துக்கிறேன், என்ன மாதிரி வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து இந்த கல்வி மூலமா கிடைச்ச மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த கல்விக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பேன். எது வேணா நம்ம கிட்ட இருந்து போனாலும் கல்விங்கிற அழியாத செல்வம் நம்ம கூடவே இருக்கும் அப்படிங்கிறதான் நாங்க வர்ற பிள்ளைங்கள்ட்ட எல்லாத்திலுமே சொல்லுவோம். படி, நல்லா செய், நல்லா வேலைக்கு போ, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் எண்ணத்தை செலுத்தாம எது வந்து நிரந்தரமான சந்தோஷமோ
அதுல வந்து ஈடுபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுவோம். வந்தமா கிளாஸை கவனிச்சோமா, நீ வரியா வரலையா, ஃபீஸ் கட்டிட்டியா, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நாங்க கொண்டு போனதே கிடையாது. அதனாலதான் இவ்வளவு பிள்ளைங்க வந்து இவ்வளவு தூரம் செய்யறாங்க. நாங்க சொல்றது, நீ கட்டின ஃபீஸுக்கு நீ உண்மையாரு, உங்க அம்மா அப்பாவுக்கு உண்மையாரு, உனக்கு நாங்க உண்மையா இருப்போம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைனாலும் எங்க வீட்டுக்காரரும் உட்காந்து பேசுவாரு, ஆலோசனை வழங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரத்தை இறக்கி வச்ச இடம் நிறைய வந்து விஷயங்கள் எங்க கிட்ட இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சு அவங்க மனநிலைமையை புரிஞ்சு சில விஷயங்கள் பண்ணுவோம். சில பேர்கிட்ட ஹார்ஷா சொன்னா கேட்பாங்க, சில பேர்கிட்ட சாஃப்டா சொன்னாலே கேட்டுக்குவாங்க. யாருக்கிட்ட எந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும். ஆனா வெளியே போகும்போது எல்லோரும் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய வந்து ஒரு ஆசை. நான் சொல்லுவோம் எப்பவுமே, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ரெகுலரா கிளாஸ் வா, நீ காலேஜ் கூட லீவ் போடு, ஆனா இங்க வா, இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் உனக்கு வந்து அந்த கோர்ஸ் வந்து முடிக்க முடியும் அப்படிங்கறத வந்து நாங்க சொல்லுவோம். ஏன்னா காலேஜ்ல வந்து அடுத்த நாள் கூட அந்த சிலபஸை போய் நம்ம படிச்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும், ஸ்பீடு அப்பதான் வரும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்கெல்லாம் கேட்டு பாஸ் பண்ணிட்டு அடுத்த பேட்சுக்கும் வந்து பிள்ளைங்க வந்து அதே பிள்ளைங்க ஜாயின் பண்ணும்போது இன்னமும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம பேச்சை கேட்டு அடுத்து வந்து சேர்றாங்க, நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு தொடர்ந்து வராங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி வந்து நவராத்திரி தினத்துல இந்த கன்னி பெண்களை வச்சு நம்ம வந்து சரஸ்வதி பூஜையை வந்து கொண்டாடினதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். எங்களுக்கு வந்து நவராத்திரி வந்து திருப்திகரமா வந்து நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். எங்களோட கோவில், நான் எத்தனை கோவிலுக்கு போனாலும் நம்ம செய்யற தொழில இருக்கிற அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோவில். எங்களுக்கு சோறு போடுற சாமி, இந்த சாமி இல்லைன்னா நாங்கள்ல. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு தெய்வங்கள். அவங்க வந்து எங்களுக்கு வந்து நல்லா வந்து சேர்ந்தாதான் எங்களுடைய வளர்ச்சி வந்து நல்லபடியா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நாங்க உழைப்ப போடுறதுனாலதான் வராங்க. சும்மாலாம் வந்து காசை மட்டும் வாங்கிட்டு பண்ணோம்னா இவ்வளவு பேர் வர முடியாது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இறைவனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களை எங்களின் சார்பாக சொல்லிக்கிறோம். நல்லா படிங்க, படிப்பு மட்டும்தான் என்னைக்குமே நம்ம கூட வர அழியாத செல்வம். நன்றி, வணக்கம்.